வெல்கம் டு டெம்ப்ளேஷ் vlog. மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா புதுவிதமான சாம்பார் ரெசிபி சாப்பிட போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ பார்க்க போது நம்ம திணை அரிசியில் செய்ய போகிறோம். எப்பவுமே சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துருக்கோம், ரெசிபிலாம் பார்த்துட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சிறுதானியத்தில் செய்ய போகிறோம். எப்படி பார்ப்போமா? கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சிறுதானிய அரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு. ஒரு டம்ளர் சிறுதானிய அரிசி எடுத்தோம்னா அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு போடுறது நம்ம வாய்வு இருக்காது, அதனால நம்ம சிறிது அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பிடிக்கல, வாசனை பிடிக்கலனாலும் விடலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ ருசியான திணை அரிசி கொண்ட சாம்பார் சாதம் ரெடியாக போகுது. அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது புதுவிதமாகவும் இருக்கும், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நம்மளுக்கு. இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமே நம்ம வதக்கிட்டோங்களா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு எல்லாம் சேர்த்து அது கூட அந்த அரிசி, திணை அரிசியும் துவரம்பருப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு நல்லா கிளறிக்கலாம். பார்க்கும் போதே பாருங்களேன், அழகாக சின்னதாக இருக்குது அரிசி நம்மளுக்கு. அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் குக்கர் போட்டு முடிக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டோம்னா தான் அந்த அரிசி நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு தாளிச்சிக்கலாம், பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம், கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கடுகு, சீரகம் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு தான் நம்ம அந்த குக்கரில் சாதம் அரிசியெல்லாம் போட்டிருந்தோம். அதனால் ஃபைனல் டச் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, வாசனையாக இருக்கிறதுக்காக பூண்டு நசுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சோம்னா ருசியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு நெய் கூட நம்ம உருகி அதில் சேர்த்து கொடுக்கலாம், சாதம் கூட நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதான் மக்களே, நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 15-20 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆகுதுன்னா டக்குன்னு எழுந்து டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. பாருங்கள், திணை அரிசி சாதம் ரெடி, சாம்பார் ரெசிபி. நன்றி மக்களே.